பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளில் கல்வி அனைத்தும் கட்டணமில்லாமல் வழங்கப்பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வழக்கம் போல் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இலவசமாக கல்வி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதை நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அதேபோல மருத்துவம் எளிய மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் மேலும் அதனை மலிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்று அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கட்டிடங்கள் அமைக்கப்பெற்றன. அதனால் இன்றைக்கு இந்திய அளவிலேயே தமிழ்நாடு கல்வியில் மேம்பட்ட ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பிற மாநிலங்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு கல்வி தரம் தமிழகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் வித்திட்டார் என்பதை நன்றி பெருக்கோடு இந்த நாளில் நினைவு கூர்ந்து அந்த மகத்தான தலைவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு இருக்கு, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட டி.கே. சிவகுமார் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. நம்முடைய அனைவரின் நிலைப்பாடுதான், உணர்வுதான் அரசின் நிலைப்பாடாக உணர்வாக இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசும் உறுதியாக இருக்கிறது என்று நம்புகிறோம். தமிழ்நாடு உணர்வுகளை மீறி கர்நாடகாவில் அந்த அணை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. இந்திய ஒன்றிய அரசும் அவ்வாறு ஒரு சார்பு நிலை எடுக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் அதனை வரவேற்போம். நாகர்கோவிலில் நடந்திருக்கிற உயிரிழப்பு பெரும் துயரம் அளிக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் தினக்கூராய்வு அறிக்கை அவர் உடம்பில் பல காயங்கள் இருந்தன என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. காவல் நிலையங்களில், சிறை கொட்டடிகளில் விசாரணை கைதிகளாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அழைத்து செல்லப்படுகிறவர்களுக்கு அல்லது சிறைப்படுத்தப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கும் சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் உள்ளது. ஆனால் அவ்வப்போது இதுபோல அத்துமீறல்கள், படுகொலைகள் அரங்கேறுவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சபரிவர்மனுடைய சாவுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும். கடந்த முறை அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக அப்போது அது நிறைவேற்றப்படாமல் தடுக்கப்பட்டது. இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை இந்த முறையும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்களேயானால் அதனை நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் அனைத்துக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள்
திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை ஏற்க மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த முறையும் அது முறியடிக்கப்படும் என்றும் நம்புகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஆபரேஷன் எல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏடிஎம்கேவை சேர்ந்த மேலும் 10 எம்எல்ஏக்கள் வந்து கொர்ரி பரப்பில் வரப்போறதா ஒரு ஆகஸ்ட் 15 தேதி இது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்டுரையை நான் படிக்கவில்லை, படித்துதான் அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியும். ஆனாலும் கூட தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுகிறார்கள் அல்லது விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்பதை தொடக்கத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வருகிறது. தாவேக்காவிலிருந்தும் சிலரை அப்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து இளையராஜா என்கிற சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் ஒரு உறுப்பினர் 2 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதேபோல தாவேக்கா மீது திமுக, அதிமுக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு மனு அளித்துள்ளனர். ஆக இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு இந்த அம்மாலாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்போ வந்து தாவேக்காவில் ஏற்பட்டிருக்காங்க. அதிமுக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேக்காவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக, RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார் அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தாவேக்காவிலிருந்தும் சிலரை அப்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து இளையராஜா என்கிற சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் ஒரு உறுப்பினர் 2 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதேபோல தாவேக்கா மீது திமுக, அதிமுக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு மனு அளித்துள்ளனர். ஆக இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு இந்த அம்மாலாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்போ வந்து தாவேக்காவில் ஏற்பட்டிருக்காங்க. அதிமுக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேக்காவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக, RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார் அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால்
அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. இந்த சூழ்ச்சியில வந்து தாவேகா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில வந்து சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அது தாவேகா உடன்படுதா? அது நீங்க தாவேகா விட்ட ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இது தொடர்ந்து யூகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது நானும் யூகமா பதில் சொல்ல முடியும்? அது விடுங்க. சேலம் அருகே உதயத்தூர் என்னும் கிராமத்தில் நிறுவப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு தான் மூடப்பட்டிருந்த சிலை திறக்கப்பட்டது. ஆனால் அதை மூடுவதற்கு ஏற்ப ஒரு கலவரச் சூழலை ஏற்படுத்தியதில் காவல்துறையை சார்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் திறப்பது போல் திறந்து மூட வேண்டும் என்று திட்டமிட்டு சிலரை பயன்படுத்தி காவல்துறையினரின் மீதே கல்வீசச் செய்து அதை காரணம் காட்டி தடியடி நடத்தி தலித் மக்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் மீது 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பள்ளி மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இந்த வன்முறை நடப்பதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்திருந்தால் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு மூடப்பட்டிருந்த சிலையை திறக்கச் சொல்லி அதன் அடிப்படையில் தான் அது திறக்கப்பட்டது. ஆனாலும் அதனை மூடியே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடுள்ள சில அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த சூழலை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து இப்போது மேலோங்கி இருக்கிறது. எனவே இது குறித்து உரிய ஆய்வு செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை மட்டுமல்ல, அங்கே நிறுவப்பட்டிருக்கிற பெருந்தலைவர் காமராஜர், ராஜீவ்காந்தி ஆகியோரின் சிலைகளையும் உடனே திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வரக்கூடிய இடைத்தேர்தலில் விசிக நிலைப்பாடு தேர்தல் வரட்டும். நன்றி நன்றி. ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. அதையொட்டி மண்டல வாரியான செயற்குழு கூட்டங்களில் இப்போது நான் பங்கேற்று வருகிறேன். இதுவரையில் 3 கூட்டங்கள் முடிந்துள்ளன. இன்றைக்கு 4வது கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது.